வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இலங்கையின் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறிய சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அவர்களை ரியாத்தில் இருக்கும் ஹஜ் அமைச்சக அலுவலகத்தில் சந்தித்துள்ளார். சவுதிக்கான இலங்கை தூதுவர் அமீர் அச்சு அவர்களை வரவேற்றதுடன் வருடாந்த ஹஜ் காலங்களில் இலங்கைக்கு ஹஜ் தூதுக்குழுக்கள் பல வருடங்களாக வழங்கிய ஒத்துழைப்புக்கு அமைச்சர் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார். இலங்கை ஹஜ் உம்ரா யாத்திரைகள் தங்கள் மத சடங்குகளுக்கு அமைதியாகவும் வசதியாகவும் நிறைவேற்றுவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கு பல தசாப்தங்களாக சவுதி அரேபிய அரசாங்கம் குறிப்பாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சு வழங்கிய அலாதியான ஆதரவுக்கு நன்றிகள் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் காலங்களில் இலங்கை ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களின் மத வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு வசதியாக பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அமைச்சர் அல் ராஃபியுடன் தூதுவர் கலந்தாலோசனை செய்திருக்கிறார். தாஃபிக் அல் அரேபியா அவரது தற்போதைய பதவிக்கு முன் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சராகவும் வர்த்தகம் தொழில்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். கைத்தொழில் பேட்டை பிராந்திய தொழில்நுட்பத்துக்கான சவுதி அரேபிய ஆணையகத்தின் பொது இயக்குநராகவும் தேசிய தொழில்துறை கூட்டுத்தாபனத்தின் மேற்பார்வையாளராகவும் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வுக்கு ரியாத்திற்கும் இலங்கை தூதரகத்தின் அமைச்சர் தலைவர் முகமது அனஸ் அவர்கள் தூதுவர் அவர்களுடன் கலந்து கொண்டார். தகவல் இலங்கை தூதரகம் ரியாத். சவுதி அரேபியாவில் ஹுரூப் நிலையில் இருப்பவர்களுக்கான ஒரு நற்செய்தி ஒன்றோ. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக அவர்கள் நிறுவனங்களிலிருந்து வெளியேறி ஹுரூப் வழக்கில் சிக்கியிருந்தால் அவர்களுக்கு இந்த செய்தி பொருந்தும். முந்தைய நிறுவனத்தின் அனுமதிகள் இன்றி வேறு நிறுவனங்களுக்கு கீவா தளம் மூலம் மாற உங்களுக்கு 60 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கால அவகாசம் ஜனவரி 29ஆம் தேதி வரை இருக்கின்றது. இந்த வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிக்கின்றனர். ஏற்கனவே ஹுரூப் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிரிமினல் வழக்கில் இல்லாதவர்கள் ஹவாலா மாறலாம். ஹவுஸ் டிரைவர்கள் வீட்டு தொழிலாளர்கள் இதில் பயன்பெற முடியாது என்ற விசேட தகவலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். உண்மையில் இந்த செய்தி வீட்டு தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருந்தால் உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியே. பெரும்பாலும் வீட்டு தொழிலாளர்களே அதிகமானவர்கள் ஹுரூப் நிலையில் இருக்கின்றார்கள். வீட்டு தொழிலாளர்களுக்கு இந்த செய்தி நற்செய்தியாக இருந்தால் உண்மையில் பயனுள்ள செய்தியாக இருக்கும். பெரும்பாலும் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் ஹுரூப் நிலையில் தள்ளப்படுவது குறைவென்றே சொல்ல வேண்டாம். ஆனால் வீட்டு தொழிலாளர்கள் அதிகமான பேர் ஹுரூப் நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்போதுதான் விடிவு காலம் என்பது புரியவில்லை. நேற்றைய செய்தியில் கூட பல உறவுகள் வீட்டு தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதா, ஏன் அப்படி கொண்டு வரவில்லை என்ற செய்திகளை கூட கொமெண்டில் கேட்டிருந்தார்கள். இப்போது இந்த தளர்வை அறிவித்திருக்கின்றார்கள். வரும் நாட்களில் அறிவிக்கப்படலாம். சவுதி அரேபியாவில் நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஏனைய அமைப்புகளுக்குமான விசேட அறிவித்தல் ஒன்றை சவுதி அரேபியாவில் இருக்கும் சார்பாக விசேட அறிவித்தல் ஒன்று வழங்கப்படுகின்றது. நீங்கள் பணிபுரியும் நாடுகளிலிருந்து மிக பிரபல்யமான நபர்களை அழைத்து வந்து இங்கு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்கள். இதன் மூலம் பல்வேறு விளம்பரங்களையும் தேடிக்கொள்கின்றீர்கள். ஆகவே விளம்பரங்களை தேடும் நபர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க இருக்கின்றன. உங்கள் தாய் நாடுகளிலிருந்து பிரபலமானவர்களை அழைத்து வந்து இங்கே விளம்பரம் செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப கட்டாயமாக லைசன்ஸ் இருக்க வேண்டும் என்று அமைச்சு அறிவிக்கின்றது. சமூக வலைத்தளங்கள் நிறுவனங்களுக்கு விளம்பரம் தேடும் நபர்களுக்கு இது பொருந்தும் என்றும் எச்சரிக்கை தகவலாக வெளியிட்டுள்ளனர். ஆகவே உரியவர்கள் இந்த கருத்தை செவிமடுத்து அதற்கேற்ற வகையில் நிகழ்ச்சிகளை ஒழுங்கம் வைக்குமாறும் வேண்டியிருக்கின்றோம். சிசிடி கேமரா பதிவுகளை வெளியிட்டால் அதற்கும் தண்டனை இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி சிசிடி கேமராவின் பதிவுகளை வெளியிடுவதும் தண்டனைக்குரிய குற்றங்களில் ஒன்றோ. ஆகவே அனுமதிகள் என்றே சில வேளை நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் விசாரணை அதிகாரிகள் போன்றவர்களுக்கு மட்டுமே பதிவுகள் பகரலாம். இதையும் மீறி சிசிடி பதிவுகளை எடுத்து நீங்கள் வெளியிட்டால் 20,000 ரியால் வரை அபராதம். ஆகவே உங்கள் மீது அதிகளவு வழக்குகளும் பதிவு செய்யப்படும்.
60 நாட்களுக்கு மேல் நீங்கள் முறையீடு செய்யலாம் என்றும் அமைச்சு அறிவிக்கின்றது. இதுபோன்று அபராதங்கள் விதிக்கப்பட்டிருந்தால் ஆகவே சிசிடி கேமரா பொருத்தி இருப்பவர்கள் இதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். மீறினால் தண்டனைகளும் இருக்கு, அபராதமும் இருக்கின்றது. சில வேளைகளில் முறையீடு செய்வதற்குரிய தொடர்பிலக்கங்களோட வழங்கப்பட்டிருக்கலாம். தொடர் வகுப்புகள் வழங்குவர் மௌலவி பச்சி. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஈசா தொழுகையின் பிறகு மஸ்ஜிதுல் தக்காவில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரோடு அருகில் தஃபாக் பார்மசிக்கு பின்புறம் நஜ்தா பூங்கா அருகில் ரஃப்தா எக்ஸிட் 14 ரியாத்தில் தொடர் வகுப்புகள். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் 966 50 41 50 373 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். ரியாத் எக்ஸிட் 7 நஹீல் மால் அருகில் ஒரு பெட் ஸ்பேஸ் இருக்கின்றது. தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தில் மட்டும் அழைக்குமாறும் கேட்டு நிற்கின்றார். தொடர்பிலக்கம் 05 71 25 49 41. சவுதி அரேபியா ரியாத்தில் டிரைவர் வேலை ஏற்கனவே 7 வருடம் அனுபவம் இருப்பதாகவும் ஹெவி லைசன்ஸ் இருப்பதாகவும் ஏதாவது கம்பெனி இருந்தால் சொல்லுமாறும் ஹபாலா மாற்றிக்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 05 72 62 80 21. ஒரு நினைவூட்டல் அறிவித்தலை ஒன்றையும் தருகின்றோம். இலங்கை தூதரகம் சார்பாக வருகின்ற 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை தூதுவருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். காலை 9:30 தொடக்கம் பிற்பகல் 1:30 மணி வரை. பிரச்சினைகள் இருப்பவர்கள் தூதரகம் ஊடாக பிரச்சினைகளை தீர்வு காண்பதற்கு நீங்கள் அழைக்கலாம். தொடர்பிலக்கம் 05 61 74 47 48. தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது இமோ ஊடாகவும் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தலாம். இது ஒரு நினைவூட்டல் அறிவித்தல். இலங்கை தூதரகம் ரியாத். நேரடி விமான சேவை பற்றிய அறிவித்தல் ஒன்று. ஏர் இந்தியா நேரடி விமான சேவை வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி தொடக்கம் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சி தமாம் இடையே நேரடி விமான சேவைகளையும் திருச்சியில் காலை 6:05 அளவில் புறப்படுகின்றது. தமாம் காலை 9:10 அடையும். காலை 10:10 தமாமிலிருந்து புறப்பட்டு மாலை 5:40 அளவில் திருச்சி வந்து சேரும். இது நேரடி விமான சேவை பற்றிய அறிவித்தல். வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதிக்கு பிற்பாடு டிக்கெட் முன்பதிவுகளுக்கு நீங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வலைத்தள முகவரிகளையோ அல்லது டிராவல்ஸ் ஏஜென்சிகளையோ நீங்கள் நாடலாம். இப்போது மெட்ரோ பயணங்கள் டிக்கெட் விலைப்பட்டியல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. மெட்ரோ பயணங்கள் கூட துரித கதியில் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே ரியாத்தில் மெட்ரோவில் பயணம் செய்த உறவுகள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.